இவ்வளவு நேரம் ஆலோசனை நடத்திருக்கீங்க, என்ன மாதிரி இருந்தது, என்னெல்லாம் பேசிருக்கீங்க? என்னன்னா முதல் கட்டமாக ஆய்வுகள் எல்லாம் நடத்திட்டு இருக்கோம். என்னென்ன மாதிரி இருக்கு, இப்ப எப்படி இருக்கு, என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணிருக்காங்க, முதல் கட்ட ஆய்வு தான் இப்ப நடத்திட்டு இருக்கோம். ஸோ டெண்டர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, எப்படி ஃப்ளோட் பண்றாங்க, என்ன ப்ராசஸ் எல்லாமே முதல் கட்ட ஆய்வுகள் இருக்கு. ஏன்னா இனி வர காலங்களில் எப்படியெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு மின்சார வாரியம் என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும், எவ்வளவு கடன் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த மின்சார வாரியத்தை லாபகரமான ஒரு நிறுவனமாக கொண்டு வரதுக்கான அனைத்து முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கோம். இதுவரைக்கும் இருந்த பழைய திமுக அரசுல பல இடங்கள்ல முறைகேடுகள், விதிமீறல்கள் நடந்திருக்கு. ஸோ அதுல நிறைய சிபிஐக்கெல்லாம் இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது மாதிரியான தவறுகளை கண்டிப்பாக நம்ம நிறுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். பொதுமக்கள் கிட்டத்தட்ட பொதுமக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் ஒரு மின்சார வாரியத்தின் ஒரு இது நம்ம எல்லாமே சீரமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். கண்டிப்பாக நம்ம முதல்வருடைய உத்தரவின் பேர்ல முழுவதுமாக மின்சார வாரியத்தை சீரமைத்து இதை ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கறதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்கோம். சார், இப்ப 2 மாசத்துக்கு ஒருக்கா மின் கட்டணம் வசூலிக்கப்படுது. இது 1 மாசமா ஆக்கணும், மாசம் ஒரு முறை வாங்கணும்னு சொல்லி ஒரு நீண்ட கால கோரிக்கையா இருக்கு. இது உங்களால முன்னெடுக்க முடியுமா, இல்ல இந்த மாதிரி இல்ல? இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பாக ஊழியர் பற்றாக்குறை இருக்கு, பெரிய அளவில் ஊழியர் பற்றாக்குறை இருக்கு. இத்தனை வருஷமாக இதுல வெறும் செலவினங்கள் மட்டும் தான் காட்டப்பட்டு வந்திருக்கு. ஊழியர்களை இன்க்ரீஸ் பண்றதுக்கான எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. ஏன்னா இன்னைக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு ஊழியர்கள் இருந்தாங்களோ அதை விட கம்மியா தான் இருக்கிறாங்க. ஸோ ஊழியர்களை அதிகப்படுத்தி விட்டு தான் நம்ம இதை பண்ணோம். ஏன்னா மீட்டருக்கு போய் கணக்கு எடுக்கணும் இல்லையா, ஒவ்வொரு இடத்துல போய் கணக்கு எடுக்க வேண்டிய பட்டாயம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா பொதுமக்கள் பயன்பாடு இருக்கு. பொதுமக்களுக்கு என்ன நியாயமாக போய் சேரணும், பொதுமக்களுக்கு எவ்வளவு பயன்பட முடியுமோ அதை நோக்கி தான் இந்த நிறுவனம் நகர்மே தவிர்த்து எல்லாத்தையும் சீரமைச்ச பிறகு கண்டிப்பாக அனைத்தும் பொதுமக்களுக்கான பொதுமக்கள் பயன்படும் வகையில் எல்லாம் மாற்றம். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த 200 யூனிட் மாசம் ஒரு முறை வரும்போது மக்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இப்ப 2 மாசத்துக்கு ஒரு வரும்போது அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கும்? இல்ல, அதுக்கு தக்கனதானே இப்ப நம்ம போட்டிருக்கோம். ஆல்ரெடி 10ஆம் தேதியிலிருந்து அந்த ஆர்டர் பப்ளிஷ் ஆயிடுச்சு. சோ என்ன வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதோ அது நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மாத கணக்கீடு கண்டிப்பாக இதெல்லாம் ஊழியர்கள் பற்றாக்குறை நம்ம நிவர்த்தி செஞ்ச பிறகுதான் அதற்கான முயற்சிகள் எடுக்க முடியும். ஏன்னா போய் கணக்கீடு பணிகள் செய்யணும்ல, போய் மீட்டர் கணக்கீடு பணிகள் செய்யறதுக்கான ஊழியர்கள் பற்றாக்குறை கண்டிப்பா இருக்கு. சோ முன்னாடி இருந்த காலகட்டத்தை விட கம்மியான ஊழியர்கள் தான் இருக்கிறாங்க. சோ அதை நிவர்த்தி செய்த பிறகு அதுக்கப்புறம் ஆலோசிச்சு இதை இந்த டிபார்ட்மெண்ட் கண்டிப்பா மீண்டும் புத்துணர்ச்சி கொடுக்கப்பட்டு, ஏன்னா கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா மின்சார வாரியத்துக்கு 2.5 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. சோ இந்த முழுமையாக இந்த மின்சார வாரியத்தை சீரமைச்சு இதை முற்றிலும் லாபகரமாக ஒரு நிறுவனமாக மாற்றி இதை முற்றிலும் மக்கள் பயனடையும் வகையில் மாற்றக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகம் செய்த விதிமீறல்கள், முறைகேடுகளால் தான் இத்தனை வருஷமாக இந்த நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. மீண்டும் இதை புத்துணர்ச்சி கொடுக்கும் முயற்சியில் இருக்கும். முடிஞ்ச பிறகு அனைத்தும் பொதுமக்கள் எவ்வளவு தூரம் பயனடைய முடியுமோ அதுக்காக அனைத்து சாத்தியக்கூறுகளும் ஆராய்ந்து எடுக்கப்படும். இப்பயே 10ஆம் தேதியிலிருந்து ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. கடந்த வாரம் 10ஆம் தேதியிலிருந்து அந்த தேதிட்டு என்று முதல்வர் கையெழுத்திட்டாரோ அன்றே அந்த ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. சார், இப்போ நீங்க இவ்வளவு கடன் இருக்கு, இவ்வளவு நமக்கு லாஸ்ல இருக்குன்னு சொல்றீங்க. அப்படிங்கும் போது இந்த 200 யூனிட்டை நம்ம இதை செயல்படுத்த முடியுங்கிறது, இதை நீண்ட காலமா நம்மளால கொண்டு போக முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுக்கான சீரமைப்பு வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதை கண்டிப்பாக சீரமைச்சால் கண்டிப்பா முதல்வர் முதல்ல எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருப்பார், இருக்கிற கரப்ஷனையும் இருக்கிற முறைகேடுகளையும் இருக்கிற எங்கெங்கெல்லாம் கையாடல் இருக்குதோ அதை தவிர்த்தாலே போதும் கண்டிப்பாக அனைத்து துறைகளும் சீரமைக்கப்படும் சொல்லிட்டு எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில கொடுக்கறப்ப முதல்வர் சொல்லியிருப்பார். ஸோ அதுல இருந்து ஆரம்பிக்கிறோம். கண்டிப்பாக எங்கேயுமே லஞ்ச லாவணை மற்றும் லஞ்சங்கள் இருக்கிற முறைகேடுகள் குறைந்தாலே என்று எல்லா அரசு துறைகளும் சீரமைக்க புத்துணர்ச்சிப்படும். ஸோ அந்த முயற்சியை தான் முழு மூச்சில் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பா அது நல்லபடியாக நடக்கும். நன்றி.